நாட்டில் லோக்சபா மற்றும் மாநில சட்டசபை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்தும் வகையிலான ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடரிலேயே இந்த மசோதாவை தாக்கல் செய்து சட்டமாக இயற்றவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த மசோதாவை பார்லிமென்ட்டில் கடுமையாக எதிர்ப்போம் என எதிர்க்கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். தில்லி சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு துவக்கத்தில் நடக்கவுள்ள நிலையில் தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பே காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. மொத்தம் உள்ள 70 தொகுதியிலும் தனித்து போட்டி என காங்கிரஸ் அறிவித்துள்ள நிலையில் முதல் கட்டமாக 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அந்த கட்சி வெளியிட்டுள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை தொடர்வதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தூத்துக்குடி, விழுப்புரம் மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று ஒருநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தென் தமிழக மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். அந்தமான் கடல் பகுதியில் டிசம்பர் 15 புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும் கூறினார். கூவம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மதுரவாயில் நொள்ளம்பூர் தரைப்பாலம் மூழ்கியது. பெஞ்சல் புயலின் போது பெய்த மழையில் பாலம் மூழ்கிய நிலையில் தற்போது மீண்டும் மூழ்கியது. சென்னை விமான நிலையம் வருகை பகுதி முழுவதும் முழங்கால் அளவுக்கு மழைநீர் சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகளும் பயணிகளும் கடும் அவதியடைந்தனர். இதனிடையே விமான நிலையத்தில் பயணிகள் செல்லும் இடத்தில் மின் விளக்குகள் வழியாக மழைநீர் கொட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மகாராஷ்டிரா அமைச்சரவை விரிவாக்கம் குறித்த பேச்சுவார்த்தை விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் சிவசேனாவை சேர்ந்த இந்நாள் முன்னாள் எம்எல்ஏ, எம்பிக்கள் கூட்டம் மும்பையில் நடந்தது. இதில் துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, மூத்த தலைவர் கேசார்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பதி திருமலையில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் மலைப்பாதையில் பாறைகள் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் செல்லும்படி தேவஸ்தான அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து சரிந்த பாறையை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் குற்றாலநாதர் கோயில் வளாகத்தில் வெள்ள நீர் சூழ்ந்தது. சன்னதி தெரு கடைவீதியிலும் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் தேங்கியது. போரூர் அடுத்த மாங்காடு போலீஸ் ஸ்டேஷனில் மழைநீர் புகுந்ததால் போலீசார் மற்றும் புகார் கொடுக்க வந்த பொதுமக்கள் அவதியுற்றனர். மழைநீருடன் கழிவுநீரும் கலந்ததால் போலீஸ் ஸ்டேஷன் வளாகத்தில் கடும் துர்நாற்றம் வீசியது. ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்கிறது. இதையடுத்து கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்தார். மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அலுவலகம் அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கியது. அறுவடைக்கு தயாராக இருந்த 750 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் நகரின் மையப்பகுதியில் உள்ள பிரதான ஏரியில் கனமழை காரணமாக படகு சவாரி நிறுத்தம் செய்யப்பட்டது. குன்னூர் போன்ற மலைவாச ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. கொடைக்கானலில் மாறுபட்ட சீதோஷ்ண நிலை மற்றும் மழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் கனமழை மற்றும் அவ்வப்போது மிதமான மழை பெய்து வந்தது. இந்நிலையில் வானிலை மையம் தென்காசி மாவட்டத்திற்கு இன்று மதியத்திற்கு மேல் ரெட் அலர்ட் விடுத்தது. இதனை அடுத்து கலெக்டர் கமல் கிஷோர் மதியத்திற்கு மேல் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளித்து உத்தரவிட்டார். ராகுலின் குற்றச்சாட்டுகள் கடின உழைப்பாளிகளான பொதுத்துறை ஊழியர்கள் மற்றும் வலுவான வங்கி அமைப்புகள் மூலம் பயனடையும் மக்களுக்கு ஏற்பட்ட அவமானமாகும் என மத்திய அமைச்சர் நிர்மலா தெரிவித்தார். மத்திய அரசு குறித்த அவருடைய புரிதலை காங்கிரஸ் மேம்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மூத்த தலைவர். சபை நடவடிக்கைகளை பொறுத்தவரை தலைவரின் தீர்ப்பே இறுதியானது. அதில் சந்தேகத்துக்கு இடமில்லை. கார்கே அதை உணர வேண்டும் என மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா விளக்கம் அளித்தார். பாகிஸ்தான் கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க தூதரக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதல்வர் ஸ்டாலினுக்கு ஜெய்சங்கர் பதில் கடிதம் எழுதியுள்ளார். எல்லைகள் கடந்து 6 - 60 வரை தனது நடிப்பால், ஸ்டைலால் ரசிகர்களாக்கிக் கொண்ட நடிகர் ரஜினிக்கு பிறந்தநாள் வாழ்த்து என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திரையுலகில் தொடர் வெற்றிகளுடன் எப்போதும் அமைதி, மன மகிழ்ச்சியோடும் திகழ்ந்து மக்களை மகிழ்வித்திட விழைகிறேன் என கூறியுள்ளார்.
ஒரு சிலர் போல் வீட்டில் அமர்ந்து கொண்டு வேலை செய்பவர்கள் போல் அரசியல் செய்பவர்கள் நாம் அல்ல, களத்தில் இறங்கி மக்களோடு மக்களாக செயல்படுபவர்கள் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து வெற்றியை நிச்சயம் பெறுவோம் என அவர் கூறினார். தமிழக சட்டப்பேரவையின் 72 ஆண்டு கால வரலாற்றில் நடப்பாண்டில் ஒட்டுமொத்தமாக 18 நாட்களுக்கு மட்டும்தான் பேரவை கூடியிருக்கிறது. அதேபோல் சிறப்பு தீர்மானங்களை நிறைவேற்றும் நோக்குடன் ஒரு நாள் மட்டும் கூட்டப்பட்ட கூட்டங்களை தவிர ஒரு கூட்டத்தொடர் 2 நாட்கள் மட்டுமே நடைபெற்றிருப்பது இதுவே முதல் முறை. அதிக நாட்களுக்கு அவை கூட்டம் நடைபெற்றால் தாங்கள் அதிக அளவில் அம்பலப்பட்டு விடுவோம் என்ற பயம் காரணமாகவே மிக குறைந்த நாட்களுக்கு அவையை திமுக அரசு நடத்துகிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்துள்ளார். PF பணத்தை ATMகளில் எடுக்கும் வசதி வரும் மே மற்றும் ஜூன் 2025க்குள் அமல்படுத்தப்படும். டெபிட் கார்டை போல காட்சியளிக்கும் ஒரு ATM கார்டு இதற்காக EPF சந்தாதாரர்களுக்கு வழங்கப்படும் என EPFO எனப்படும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அறிவித்துள்ளது. திமுகவை வீழ்த்த வேண்டுமென பலர் வந்து கொண்டும் போய்கொண்டும் தான் இருப்பார்கள் என அமைச்சர் TRB ராஜா தெரிவித்தார். ஒருபோதும் அவர்களால் திமுகவை வீழ்த்த முடியாது. திமுகவை வீழ்த்த வேண்டுமென வருபவர்கள்தான் வீழ்ந்து போவார்கள் என அவர் கூறினார். முன்னேறிய நாடுகளுக்கு இணையான வளர்ச்சியை உயர்கல்வியில் தமிழகம் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் உயர்கல்வித்துறைக்கு பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்து முதல்வர் ஸ்டாலின் செயல்படுத்தி வருவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தொடர் தோல்விகளை சந்தித்து வரும் சிலர் அவர்களின் இருப்பிடத்தை காட்டிக்கொள்ளவே அவதூறு கருத்துக்களை பரப்புகின்றனர். அரசியலில் உள்ளவர்கள் கருத்துக்கள் கூறும்போது யாரையும் பழிச்சொல் பேசுவது போல் இல்லாமல் இருக்கும் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். ஆனால் தகுதி இல்லாதவர்கள் அதுபோன்ற வார்த்தைகளை தான் பயன்படுத்துவார்கள் என கோவையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மறைமுகமாக சாடினார். தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. முறையான முன் அறிவிப்புக்கு பின்னரே அணைகள் திறக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். காரணத்தை தேடாமல் வானிலை மையத்தின் எச்சரிக்கையை பின்பற்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதே கனமழை பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க ஒரே வழியாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் அக்கட்சியில் இருந்து விலகினர். நீண்ட காலமாக கட்சிக்கு உழைத்தவர்களை காரணமின்றி சீமான் கட்சியிலிருந்து வெளியேற்றி வருகிறார். இனி அவருக்கு இறங்கு முகம்தான். சீமானிடம் தமிழ் தேசியம் இல்லை, தடம் மாறி வருகிறார் என குற்றம் சாட்டினர். சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளை ஒடுக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக நாராயண்பூர் மாவட்டத்தில் உள்ள அம்புஜ்மாட் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த 7 நக்சலைட்டுகளை அதிரடி படை போலீசார் மற்றும் CRPF வீரர்கள் அடங்கிய கூட்டுப்படை சுட்டுக் கொன்றனர். பாதுகாப்பு படையினரின் வீரத்திற்கு தலை வணங்குவதாக சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தேவ் சாய் கூறினார். டெல்லியில் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கப்படும் என ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் பகுதியில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே பாகிஸ்தானைச் சேர்ந்த மோக்த் ஷாதிக் என்ற 18 வயது இளைஞரை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்துள்ளனர். அவர் சந்தேகத்துக்கிடமான வகையில் எந்த பொருளையும் எடுத்து வரவில்லை. இந்திய எல்லைக்குள் அவர் வந்த நோக்கம் என்ன என்பது குறித்து விசாரணை நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வைக்கம் போராட்டம் 100 நிறைவு விழாவை முன்னிட்டு கேரள மாநிலம் வைக்கத்தில் 8.14 கோடியில் தமிழக அரசால் புதுப்பிக்கப்பட்டுள்ள ஈவேரா நினைவகம் நூலகத்தை முதல்வர் ஸ்டாலின் மற்றும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் இணைந்து ரிப்பன் வெட்டி இன்று திறந்து வைத்தனர். நாட்டின் பழம்பெரும் அரசியல் தலைவர்களில் ஒருவரும் மகாராஷ்டிரா அரசியலில் முக்கிய முகமாக விளங்குபவருமான NCP கட்சியின் நிறுவனர் சரத்பவார் இன்று தனது 84வது பிறந்த நாளை வாளால் கேக் வெட்டி கொண்டாடினார். பிரதமர் மோடி, தமிழக முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் கலிகாட் கிராமத்தில் கடந்த 9ஆம் தேதி வயலில் விளையாடிக் கொண்டிருந்த ஆரியன் என்ற 5 வயது சிறுவன் 150 அடி ஆழ ஆழ்துளை கிணற்றில் விழுந்தான். 55 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு ஆரியன் உயிருடன் மீட்கப்பட்டான். மயக்க நிலையில் இருந்த சிறுவன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டான். ரயில்வே துறையை மத்திய அரசு தனியார் மயமாக்க முயற்சித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இதற்கு பதிலளித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், ரயில்வே ஒருபோதும் தனியார் மயமாகாது. இது தொடர்பாக தவறான கருத்து பரப்புவோரிடம் அவ்வாறு செய்ய வேண்டாம் என நான் முழு மனதுடன் வேண்டுகோள் விடுக்கிறேன் என்றார். ரிசர்வ் வங்கியின் 26வது கவர்னராக சஞ்சய் மல்கோத்ரா பொறுப்பேற்றுக் கொண்டார். பின்னர் பேசிய அவர், கொள்கை முடிவுகளில் தொடர்ச்சி மற்றும் நிலைத்தன்மை கடைபிடிக்கப்படும். சவால்களை எதிர்கொள்ள தயாராகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும். நிதி சேர்க்கையை மேலும் ஊக்குவிக்க ரிசர்வ் வங்கி தொழில்நுட்பத்தை விரிவாக பயன்படுத்தும் என சஞ்சய் மல்கோத்ரா கூறினார்.
பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர். அமைச்சர்கள் சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, முதல்வர் ஸ்டாலின் மருமகன் சபரீசன், MP, MLA-க்கள் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் சலவன்பேட்டையில் உள்ள தேவி கருமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. மேளதாளங்கள் முழங்க கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் மேட்டுப்பட்டி ஸ்ரீ ஐயப்பன் கோவில் கும்பாபிஷேக விழா கொட்டும் மழையில் விமரிசையாக நடைபெற்றது. பரிவார தெய்வங்களான ஸ்ரீ வெற்றி விநாயகர், வெற்றிவேல் முருகன், கருப்பண்ணசாமி, கருப்பாய அம்மாள், மஞ்சமாதா, நாகராஜா ஆகிய சுவாமிகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புகழ்பெற்ற நாகூர் தர்காவின் 468ஆம் ஆண்டு கந்தூரி விழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான தாபூத் என்னும் சந்தனக்கூடு ஊர்வலம் விடிய விடிய நடந்தது. ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலமான காஞ்சிபுரம் திருமாகரலீஸ்வரர் கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் பல இடங்களில் பரவலாக மழை பெய்தது. அருப்புக்கோட்டை நகர், பாளையம்பட்டி, கோபாலபுரம், ராமானுஜபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து விட்டு பரவலாக மழை பெய்தது. தொடர் மழையால் மக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கினர். விருதுநகர் மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் வகையிலும் கால்நடைகளுக்கு தண்ணீர் கிடைக்கும் வகையிலும் புதிதாக சுமார் 2000 குட்டைகள் தோண்ட மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். அருப்புக்கோட்டை அருகே தொட்டியாங்குளம் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் தலா ₹16 மற்றும் ₹11 லட்சம் மதிப்பில் 2 குட்டைகள் வெட்டப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். தேனி மாவட்டம் கம்பம் ரிஷி யோகா அறக்கட்டளை சார்பில் திருக்கார்த்திகை திருநாளை முன்னிட்டு நாட்டில் விவசாயம் செழித்து நாடு வளம் பெற வேண்டி மாணவர்கள் யோகா நிலையில் உடலில் தீபமேற்றி வழிபாடு செய்தனர். தனுராசனம், பத்மாசனம், ஒட்டகாசம், யோகமித்ரா, சமகோணாசனா ஆகிய ஆசனங்கள் செய்து தங்களின் உடல் முழுவதும் கார்த்திகை தீபம் ஏற்றினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடல் சுமார் 100 அடி உள்வாங்கியது. பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. கடல் குளம் போல் காட்சியளித்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் ₹3 கோடியே 13 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பஸ் ஸ்டாண்டை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் அமைச்சர் காந்தி திடீரென நேரில் ஆய்வு செய்தார். பஸ் ஸ்டாண்டில் மழைநீர் தேங்காமல் இருக்கவும், அதேபோல் பொதுமக்கள் நிற்கும் இடத்தில் மழைச்சாரல் அடிக்காமல் இருக்கவும் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருவண்ணாமலை தீப திருவிழா நாளை கோலாகலமாக நடக்க உள்ளது. தீபத் திருவிழா மற்றும் கனமழை முன்னெச்சரிக்கை பணிகளில் ஈடுபடுவதற்காக ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் 30 பேர் கமாண்டர் தீபக் தலைமையில் மீட்பு கருவிகளுடன் வாகனத்தில் புறப்பட்டு சென்றனர். மணலி நெடுஞ்சாலை சாத்தாங்கோடு காவல் நிலையம் அருகே உயர் மின்னழுத்த கம்பி சாலையில் அறுந்து விழுந்தது. இதன் காரணமாக 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் காரப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை வளாகத்தில் மழை நீரானது முட்டிக்கால் அளவிற்கு தேங்கி குளம் போல் காட்சியளித்தது. மோட்டார்கள் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு அகல் விளக்குகள் வியாபாரம் மந்தமாக உள்ளது. தொடர் மழையின் காரணமாக பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. இதனால் வியாபாரிகள் கவலையுடன் உள்ளனர். சென்னையில் பெய்யும் மழையால் OMR சாலை, சோழிங்கநல்லூர், காரப்பாக்கம், கந்தன்சாவடி, பெருங்குடி உள்ளிட்ட இடங்களில் சாலையில் நீர் தேங்கியது. இதனால் துரைப்பாக்கத்திலிருந்து கந்தன் சாவடி வரை வாகனங்கள் ஊர்ந்து செல்கிறது. இதனால் OMR சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வேடூர் மற்றும் சாத்தனூர் அணைகள் நிரம்பி திறக்கப்பட்டுள்ளது. கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல பஞ்சாயத்து ஊழியர்கள் தண்டோரா போட்டு எச்சரிக்கை விடுத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று காலை முதல் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. 12:30 மணி நிலவரப்படி அதிகபட்சமாக மயிலாடுதுறையில் 49.50 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை பூம்புகார் சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கியிருக்கிறது. பொதுமக்கள் வெளியில் வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பெருமாள் மலை அடிவாரம் பகுதியில் சுமார் 72 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கனமழையால் பச்சைமலை நீர்பிடிப்பு பகுதியில் இருந்து வந்த மழைநீர் வீட்டிற்குள் புகுந்தது. போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து மாற்று இடம் அமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் கச்சிராயபாளையம், கோமுகி அணைக்கு வரும் நீர்வரத்து அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. 3000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது.
சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்கிறது. காரைக்குடி அருகே உள்ள கல்லுப்பட்டி கிராமத்தில் ராஜபாண்டி என்பவரின் ஓட்டு வீட்டின் சுவர் மழையின் காரணமாக இடிந்து விழுந்தது. இதில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 3 வயது பெண் குழந்தை சிக்கிக் கொண்டது. அருகில் இருந்தவர்கள் சுவர் இடிந்து சத்தம் கேட்டு குழந்தையை உடனடியாக சிறு காயங்களுடன் மீட்டனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் தேங்கியிருக்கும் மழைநீரோடு கழிவுநீர் கலந்ததால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கழிவுநீரில் வாகனங்கள் இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் திணறினர். சென்னை பூந்தமல்லி சிறையில் கைதிகளிடம் செல்போன், கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக துணை ஜெயிலர் உட்பட 5 பேர் சஸ்பெண்ட் ஆயினர். தொடர் மழை காரணமாக சென்னை வேளச்சேரியில் 3வது முறையாக 2 மேம்பாலங்கள் மீது வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன. தஞ்சை மாவட்ட கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடந்தது. திமுக முன்னாள் எம்எல்ஏ குத்தாலம் கல்யாணம் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக பிரிக்க வேண்டும் என மனு அளித்தார். கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரி கடந்த வாரம் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள தென்பழனி வனத்துறை சோதனைச் சாவடி முன் மேகமலை விவசாய தொழிலாளர்கள் மற்றும் எஸ்டேட் உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக சாரல் மழையில் நனைந்தபடி கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. தளவாட பொருட்கள் மற்றும் விவசாய இடுபொருட்களை கொண்டு செல்வதற்கு தடை செய்யும் வனத்துறையை கண்டித்து கோஷம் எழுப்பினர். ஃபெஞ்சல் புயலால் விழுப்புரம் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. 12 நாட்களாகியும் புதுச்சேரி சாலையில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ளது. ஆத்திரமடைந்த மக்கள் புதுச்சேரி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னை வேளச்சேரி, நேரு நகர், காமராஜ் நகர், நேதாஜி ரோடு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு உள்ளிட்ட இடங்களில் முழங்கால் வரை மழைநீர் தேங்கி நிற்கிறது. மக்கள் பெரும் அவதியடைந்தனர். நெல்லை மாவட்டத்தில் இன்று அதிகாலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக வண்ணாரப்பேட்டை, தச்சநல்லூர் டவுன், சமாதானபுரம், பெருமாள்புரம் உள்ளிட்ட மாநகரம் முழுவதும் மிதமான மழை இடைவிடாமல் பெய்து வருகிறது. அதேபோல் அம்பாசமுத்திரம், களக்காடு, சேரன் மகாதேவி, கல்லிடைக்குறிச்சி, தாழையூத்து உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மிதமான மழை நீடித்து வருகிறது. மலேசியாவில் நடந்த ஆசிய பசிபிக் காது கேளாதோருக்கான சர்வதேச தடகள போட்டியில் விழுப்புரம் பீமநாயக்கன் தோப்பு நகராட்சி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி சுபஸ்ரீ தங்கம் வென்றார். பள்ளிக்கு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட மாணவிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆசிரியர்கள் குத்தாட்டம் போட்டு மாணவியை வரவேற்றனர். இதை பார்த்து மாணவர்களும் ஆடி மகிழ்ந்தனர். காரைக்கால் மதகடி சோமாஸ் அருள்திடல் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ராஜேந்திரன், கணேசன். கனமழை காரணமாக மின்கசிவு ஏற்பட்டு இவர்களது குடிசை வீடுகள் தீப்பிடித்து எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இருப்பினும் 2 வீட்டிலுமிருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட்டைச் சேர்ந்தவர் கஜா. சினிமாவில் துணை நடிகராக நடித்து வருகிறார். தனது சகோதரியோடு 2 வீலரில் சிவகங்கையில் இருந்து மானாமதுரைக்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு குட்டையில் கன்றுக்குட்டி சேற்றில் சிக்கி இருப்பதை பார்த்தார். யாரும் உதவிக்கு வராததால் தனியாக சேற்றில் இறங்கி கன்றுக்குட்டியை காப்பாற்றி வெளியே விட்டார். இந்த செயலுக்கு நடிகர் கஜாவுக்கு மக்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவிலில் கார்த்திகை திருவிழா நடக்கிறது. தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மழை காரணமாக இன்று ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டது. மேலும் மாதாந்திர பராமரிப்பு பணி காரணமாக 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை ரோப்கார் சேவை நிறுத்தப்படுகிறது. பக்தர்கள் படிகள் வழியாக சென்று சாமி தரிசனம் செய்யுமாறு கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. வேலூர் வசந்தபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் அகமது பாஷா. முள்ளிப்பாளையம் பகுதியில் பழைய மரப்பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக், இரும்பு வைக்கும் குடோன் வைத்துள்ளனர். அந்த குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. மரக்கட்டைகள் மளமளவென பற்றி எரிந்தன. கொட்டும் மழையிலும் தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். சிவகங்கை மாவட்ட இளங்குடி புதிய ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடம் திறப்பு விழாவை அமைச்சர் பெரிய கருப்பன் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. இதனால் இளங்குடி ஊராட்சி தலைவர் ஜோசப் இன்று கட்டடத்தை திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்நிலையில் இன்று அதிகாலை நாச்சியாபுரம் போலீசாரால் நிலப்பிரச்சினை தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டார். கிராம மக்கள் கொட்டு மழையில் நாச்சியாபுரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஜோசப்பை விடுவிக்க கோரினர். பின்னர் கிராம மக்களை ஊராட்சி மன்ற அலுவலகத்தை திறந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுடரி அருகே ஒடுவன்பட்டியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவரது மனைவி ஜெயலட்சுமி வயது 36. விவசாய பணிக்காக வயல்வெளிக்கு சென்றபோது அங்கே அருந்து கிடந்த மின்சார கம்பியை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி இறந்தார். சிங்கம்புணரி போலீசார் விசாரிக்கின்றனர். நடிகர் ரஜினிகாந்த் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் 100க்கும் மேற்பட்ட ரஜினி ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர்.
தொடர்ந்து தங்கத்தேர் இழுத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்தனர். தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் யூனியன் ஆபீஸில் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட பேட்டரி வாகனங்கள் 2 மாதங்களாக செடி கொடிகள் படர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பழுதடைந்து பயனற்று போவதற்கு முன் பேட்டரிகளை பொருத்தி சம்பந்தப்பட்ட கிராம ஊராட்சிகளுக்கு விரைவில் வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு அருகே தாமரைக்குளம் பகுதியில் உள்ள ஐயாவழி ஆய்வு மையத்திற்கு கவர்னர் ரவி இன்று அடிக்கல் நாட்டினார். மேலும் உதய தின புனித யாத்திரை நிறைவு விழா கல்வெட்டையும் திறந்து வைத்தார். இதில் ஐயாவழி மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருமன்பட்டியைச் சேர்ந்த தம்பதி சந்திரன் ரஞ்சிதா. இவர்களுக்கு 5 வயதில் கீர்த்தி மற்றும் 3 வயதில் சங்கீதா என 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். கணவருடன் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமாக தாய் ரஞ்சிதா கீழப்பூங்குடி ஐயனார் கோவில் அருகே உள்ள கிணற்றில் 2 குழந்தைகளையும் தள்ளிவிட்டு கொலை செய்தார். மதகப்பட்டி போலீசார் ரஞ்சிதாவை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் யானைகள் வழித்தடத்தில் சட்டவிரோதமாக மண் அள்ளப்பட்ட வழக்கில் அரசின் அறிக்கைக்கு அதிருப்தி தெரிவித்த சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் அப்பகுதியில் குறைந்தபட்சம் 20,000 முறை லாரிகளில் மண் அள்ளப்பட்டிருக்க வேண்டும். இதுகுறித்த புலன் விசாரணை முறையாக நடத்தப்படவில்லை. சட்டவிரோதமாக மண் அள்ள அனுமதி அளித்தது யார், அந்த மண் எங்கே யாருக்காக கொண்டு செல்லப்பட்டது என கேள்வி எழுப்பி சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி ஆகியோர் அடங்கிய சிறப்பு அமர்வினர் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். தேனி மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மழை பெய்தது. தேனி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடி, கம்பம், உத்தமபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்தது. பொன்னேரி அருகே அரசு பஸ் ஒன்று சாலையோர வயலில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டனர். தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகரும். மேலும் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வலுவிழக்க வாய்ப்புள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர் மத்திய சிறையில் ஜெயிலர் சிவபெருமாள் திடீரென சோதனை நடத்தினார். அங்குள்ள கதவு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 செல்போன்களை அவர் பறிமுதல் செய்தார். பாகாயம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். புதுச்சேரியில் சங்கராபரணி தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்கள் நிவாரண முகாம்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சாத்தனூர் மற்றும் பீடூர் அணையிலிருந்து அதிகப்படியான உபரி நீர் திறக்கப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோர மக்கள் முகாம்களுக்கு செல்ல கலெக்டர் குலோத்தங்கன் அறிவுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வலுப்பெற்றுள்ளதால் திருப்பதி, திருமலையில் இடைவிடாது நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மலைப்பாதை சாலைகளில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு தேவஸ்தான அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். சென்னையில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக சுமார் 15 விமானங்கள் சிறிது நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றன. இதனால் பயணிகள் சிரமம் அடைந்தனர். நெல்லை மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை பெய்தது. மாவட்டத்தில் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதனால் கொட்டும் மழையில் நனைந்தபடி 6ஆம் வகுப்புக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்றனர். தென்காசி மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படாததால் மாணவர்கள் சிரமத்துடன் நனைந்தபடியே பள்ளிகளுக்கு சென்றனர். சென்னை மும்பை இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் மற்றும் சென்னை கொச்சி ஸ்பைஸ்ஜெட் பயணிகள் விமானம் ஆகிய 2 விமானங்கள் சென்னையிலிருந்து புறப்பட்டது. திடீரென நடுவானில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக மீண்டும் அந்த விமானங்கள் சென்னைக்கு திரும்பின. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகை ராதிகா சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் கோயிலுக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசுகையில், நடிகர் ரஜினிகாந்திற்கு பிறந்த நாள் என்பதால் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என இந்த புனிதமான இடத்திலிருந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், பெருங்களத்தூர், முடிச்சூர், சேலையூர் உட்பட புறநகர் பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதன் காரணமாக முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் சூறைக்காற்று வீசியதால் மீனவர்கள் அவசரமாக கரை திரும்பினர். நாகை மீன்பிடி துறைமுகத்திற்கு வந்த குறைந்த அளவிலான மீன்களை வியாபாரிகள் மழையில் நனைந்தவாறு ஏலம் எடுத்து சென்றனர். கனமழை காரணமாக நாகை மாவட்டம் செம்பியன் மகாதேவி கிராமத்தைச் சேர்ந்த முருகதாஸ் என்பவரின் வீட்டு சுவர் இடிந்து விழுந்தது. வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த முருகதாஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் இடிபாடுகளுக்குள் சிக்கினர். படுகாயமடைந்த அவரது மகன் கவியழகன் பரிதாபமாக இறந்தார். முருகதாஸ், அவரது மனைவி மற்றும் மகள் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருவண்ணாமலை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அந்தனூர் பகுதியில் சென்ற 2 கார்கள் நேருக்கு நேர் மோதின. இந்த விபத்தில் 6 பேர் படுகாயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக செங்கம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். கடலூர், சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில் பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது.
சாலைகளில் வெள்ளம் தேங்கியதுடன் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய பயிர்கள் நீரில் மூழ்கின. கனமழையால் பூ பயிர்கள் நாசமடைந்ததால் கார்த்திகை தீபத் திருநாளை ஒட்டி பூக்களின் விலை பன்மடங்கு உயர்ந்தது. முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கார்த்திகை தீப திருவிழாவின் ஒரு பகுதியாக மகாபரணி தீபம் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து வள்ளி தெய்வானையுடன் மாட வீதிகளில் வலம் வந்த முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தெலங்கானாவின் ஹைதராபாத்தில் இரவு நேரத்தில் வீடு வீடாக சென்று ஷூக்களை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். அவருக்கு துணை நின்ற மனைவியும் கைதானார். வீட்டில் கட்டிலுக்கு அடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான ஷூக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள சாத்தனூர் அணைக்கு தொடர் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 8000 கன அடி நீர் வரும் நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 13,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணை அனுமதித்த அளவை விட அதிகமாக 3,75,000 லிட்டர் பால் உற்பத்தி செய்கிறது. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமும் செயல்படவில்லை. பண்ணையில் இருந்து அதிக அளவு கழிவுநீர் வெளியேறி சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணைக்கு 5,10,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் திருப்பாதி புலியூரில் ஹார்ட்வேர்ஸ் கடை நடத்தி வந்தவர் ராஜேந்திரகுமார். கடையில் இருந்த இவரை மர்ம நபர்கள் அறிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தனர். 3 தனிப்படைகள் அமைத்து கொலையாளிகளை போலீசார் தேடுகின்றனர். கோவை புல்லுக்காட்டு பகுதியில் உள்ள விளையாட்டு மாரியம்மன் கோவிலில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர்கள் உண்டியலை உடைத்து அதில் இருந்த பணத்தை திருடிச் சென்றனர். கோவிலில் இருந்த வேல்களை பிடுங்கி அவற்றால் உண்டியலை உடைத்துள்ளனர். உக்கடம் போலீசார் மர்ம நபர்களை தேடுகின்றனர். ஆந்திர மாநிலம் அன்னமய்யா மாவட்டத்தில் 12 வயது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 59 வயதானவரை குவைத்திலிருந்து வந்த தந்தை கொலை செய்துவிட்டு மீண்டும் குவைத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் உதயந்திரம் பேரூராட்சிக்குட்பட்ட கல்லறை தெரு பகுதியைச் சேர்ந்தவர் இருதயராஜ், ஆட்டோ மெக்கானிக். இவரது வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்ற மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 10 சவரன் நகைகள் 18,000 பணத்தை திருடி சென்றனர். வாணியம்பாடி கிராமிய போலீசார் மர்ம நபர்களை தேடுகின்றனர். ஓட்டேரியில் வலி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக விற்பனை செய்த ஒருவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து 1,500 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கிளர்ச்சியாளர்கள் ஆட்சியை கைப்பற்றிய நிலையில் சிரியா நாட்டின் இடைக்கால பிரதமராக 41 வயதான இன்ஜினியர் முகமது அல் பஷீர் நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே அந்நாட்டில் உள்ள முக்கிய தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். சிரியா மக்கள் ஸ்திரத்தன்மையையும் அமைதியையும் அனுபவிக்க வேண்டிய நேரம் இது. அடுத்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி வரை இந்த இடைக்கால அரசு செயல்படும் என அவர் கூறினார். அமரன் படம் அமோக வெற்றி பெற்றதை அடுத்து திருத்தணி முருகன் கோயிலில் நடிகர் சிவகார்த்திகேயன் கொட்டும் மழையில் சாமி தரிசனம் செய்தார். பாப்பாண்டி ராயன் படத்திற்கு பிறகு நடிகர் தனுஷ் இயக்கியுள்ள 3வது படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், சுருக்கமாக நிக். கதாநாயகனாக அவரது அக்கா மகன் பவிஷ் அறிமுகமாகிறார். அனைகா சுரேந்திரன், மேத்யூ தாமஸ், பிரியா பிரகாஷ் வாரியார், சரத்குமார் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். ஜிவி பிரகாஷ் இசையமைத்துள்ளார். படப்பிடிப்பு முடிந்துள்ள நிலையில் வரும் பிப்ரவரி 7 படம் ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமரன் படத்திற்கு பின் தெலுங்கில் தண்டேல், ஹிந்தியில் ராமாயணா ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் சாய் பல்லவி. ராமாயணா படத்தில் சீதையாக நடிப்பதற்கு அசைவ உணவை தவிர்ப்பதாக செய்தி வெளியானது. இதை மறுத்த சாய் பல்லவி, எனது படத்தின் வெளியீட்டின் போதோ அறிவிப்புகள் வெளியாகும் சமயங்களிலோ இதுபோன்ற வதந்திகள் பரப்பப்படுவதால் அதற்கு எதிர் வினையாற்ற வேண்டிய நேரம் இது. அடுத்த முறை இதுபோன்ற தவறான தகவலை பரப்பினால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என கூறியுள்ளார். நடிகர் சித்தார்த் நடித்துள்ள மிஸ் யூ படம் நாளை ரிலீஸ் ஆகிறது. சித்தார்த் கூறுகையில், சித்தா படத்துக்கு பின் நிறைய வாய்ப்புகள் வந்துள்ளன. அடுத்து 8 புதிய படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகி உள்ளேன். சொந்தமாக ஒரு படத்தை தயாரித்து நாயகனாக நடிக்க இருக்கிறேன். இந்த படத்துக்கான திரைக்கதை தயாராகிவிட்டது. இயக்குனர் உள்ளிட்ட விவரங்கள் பிப்ரவரி மாதம் அறிவிக்கப்படும் என்றார். அமுதா சாரதியின் வசனம் மற்றும் இயக்கத்தில் உருவாகி வரும் சன்னிதானம் BO படத்தில் யோகி பாபு, கன்னட நடிகர் ரூபேஷ் ஷெட்டி மற்றும் வர்ஷா விஸ்வநாத் ஆகிய மூவரும் முதன்மையான கதாபாத்திரத்தில் நடிக்கின்றனர். இயக்குனர் கூறுகையில், சபரிமலைக்கு பயணிக்கும் ஐயப்ப பக்தர்கள் செல்லும் வழியில் அவர்கள் எதிர்பாராத சம்பவம் ஒன்று நிகழ்கிறது. அவர்கள் எதிர்கொள்ளும் நிகழ்வுகளே இத்திரைப்படம். தமிழ், கன்னடம், துளு, தெலுங்கு, மலையாளம் ஆகிய 5 மொழிகளில் அடுத்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். கூடல் நகர் படம் மூலம் இயக்குநராக அறிமுகமான சீனு ராமசாமி தென்மேற்கு பருவக்காற்று, நீர்ப்பறவை, தர்மதுரை, கண்ணே கலைமானே, மாமனிதன், கோடிப்பண்ணை செல்லதுரை போன்ற படங்களை இயக்கினார். தர்ஷனா என்பவரை 2007 காதலித்து திருமணம் செய்தார். தற்போது திடீரென 17 ஆண்டு திருமண வாழ்வில் இருந்து விடைபெறுவதாகவும் தர்ஷனாவை பிரிவதாகவும் சீனு ராமசாமி அறிவித்துள்ளார்.
நடிகை கீர்த்தி சுரேஷ் ஹிந்தியில் அறிமுகமாகியுள்ள பேபி ஜான் படம் டிசம்பர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இதற்கிடையே நீண்ட காலமாக தனது பள்ளி காலம் முதல் நண்பராக இருந்து வரும் ஆண்டனி தட்டில் என்பவரை காதலித்து வந்தார். இவர்களின் திருமணத்திற்கு இரு வீட்டாரும் சம்மதித்த நிலையில் இன்று கோவாவில் திருமணம் இந்து முறைப்படி கோலாகலமாக நடைபெற்றது. திருமணத்தில் நடிகர் விஜயும் கலந்து கொண்டார். ஆவணப்படத்தில் அனுமதி இல்லாமல் நானும் ரவுடிதான் படத்தின் காட்சிகளை பயன்படுத்தியதால் தனுஷ் நயன்தாரா இடையே மோதல் ஏற்பட்டது. இதுகுறித்து மனம் திறந்த நயன்தாரா, பப்ளிசிட்டிக்காக ஒருவரது இமேஜை அழிக்குமால் நான் அல்ல. நானும் ரவுடிதான் படத்தில் விக்னேஷ் எழுதிய 4 வரிகளை மட்டுமே நாங்கள் பயன்படுத்த விரும்பினோம். அதற்காக நாங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டோம். நாங்கள் அப்போது நல்ல நண்பர்களாக இருந்தோம். பரம எதிரிகள் கிடையாது. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் எங்கே எப்படி எல்லாம் மாறியது என்று தெரியவில்லை. நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. அவருக்கென்று சில காரணங்கள் இருக்கலாம். அதேபோல எனக்கும் சில காரணம் இருந்தது என்றார்.